மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கூடிய விரைவில் நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இல்லையா? ஸோ சிஎஸ்கே பிளேயர் முஸ்தபிசூர் ரஹ்மான், எஸ், அவரை எடுத்திருக்காங்க இந்த வாட்டி. ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு பை அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லோட எண்ட் ஸ்டேஜஸ்ல இருக்க மாட்டார், பட் இருந்தாலுமே அவர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஒரு பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ரொம்ப அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் அவரும் நல்லா பண்ற ஒரு பிளேயர் தான். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிப்பாங்க சிஎஸ்கே அப்படின்லாம் தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் பிரீமியர் லீக் பிபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. எஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரியே பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்க ஒரு லீக். ஓகேவா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோமில்லா விக்டோரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறாரு. ஸோ அந்த டீமோட நெட் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து இவருக்கு வந்து மண்டையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அதுவும் அடினா சாதாரண அடி கிடையாது, நல்லா அடிச்சு பிளட் வர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் மண்டையிலே அடிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கேருந்து பயந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஏதாவது உள்ள ஆயிருக்குமோ, ஏதாவது சர்ஜரி எதுவும் பண்ணணுமோ அப்படின்லாம் தான் பயந்து ஆக்சுவலி வந்து போயிருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டிருக்கு. அப்புறம் போயிட்டு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்திருக்க ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல உள்ள ஒன்றும் அடிலாம் படல, உள்ள நல்லா தான் இருக்கு, பட் வெளியில தான் கிழிஞ்சிருச்சு. ஸோ வெளியில வந்து தையல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், ஆனா உள்ள இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத 2ஆம் and 3ஆம் கட்டம் ஸ்கேனில் தான் தெரியும் அப்படிங்கிற நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல மேபி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேபி தெரியல. ஏன்னா பிளட் ரொம்ப லாஸ் ஆனதுனால உள்ள ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிபட்டு இருக்கா. ஈவன் தோ பால் இப்படிலாம் அடிச்சிச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளட் லாட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ரத்த கட்டு மாதிரி. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். அதுவும் மண்டையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஆகவே கூடாது. ஸோ அதனால தான் ரொம்ப பயந்துருக்காங்க. இவன் தான் அந்த கோச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டி கொடுக்குறப்பே ரொம்ப பயந்துகிட்டு அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. சில ஆக்சிடென்ட்ஸ் கிரிக்கெட்ல நடக்கும், ஆனால் அதை நேரில் பார்க்குறப்போ ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் வந்து இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு. சரியான அடி மண்டையில் அடிச்ச வேகத்துக்கு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டாரு. அவர் பாட்டுக்கும் பவுலிங் போட போனவருங்க நெட்ஸில் பேட்டில். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எப்படியோ வந்து அடித்து இதாயிருச்சு. எஸ், அவர் இப்போ நல்லா இருக்காரு. நிறைய பேர் அவர் ஐபிஎலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காருன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஃபர்தராக போக தான் தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் அவர் ரூல்ட் அவுட் ஆகுறாரு அப்படின்னா, ஆக வாய்ப்பு இல்லை, ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. லவ் யூ ஆல்.